வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டல் சர்வீஸ் போர்டு நம்ம எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. போஸ்டல் சர்வீஸ் போர்டு த அபெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருப்போம். அப்படி ஒரு செட்டப் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க. அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸில் எல்லா மெம்பர்ஸும் கிடையாதுங்க. ஒரு சில மெம்பர்ஸ்க்கு அவங்களோட டிசைக்னேஷனை ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரிவிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது இப்போ தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. போஸ்டல் சர்வீஸ் போர்டில் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த மெம்பர்ஸ் நேம் மாற்றுறது, இதுக்கு முன்னாடி 6 இருந்துச்சு, இப்போ 7 ஆகிடுச்சு. சேஞ்சஸ்லாம் இருக்குதாங்க போகுது. இப்போ எதுக்காக நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த சேஞ்சஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா, அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தாங்க நம்ம சொல்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் இயரில் 7 மெம்பர்ஸ்னு படிச்சிருப்போம். அவங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு இதாக படிச்சிருப்போம் இல்லைங்களா. இப்போ அது அவங்களுக்கெல்லாம் ரீடிசைன் பண்ணி ஒரு 2-3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் மாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டரேட்டோட 29/10/2025 இந்த லெட்டர் படி, ஓகேங்களா, இந்த லெட்டர் படி ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு அவங்களோட இதை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரீடிசைனேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், பர்சனல், இந்த மாதிரி ஒரு 7 போர்ட்ஃபோலியோஸ் இருக்க மாதிரி மெம்பர்ஸ் மொத்தம் செக்ரட்டரி அது இல்லாமல் ஒரு 7 மெம்பர்ஸ். போஸ்டல் சர்வீஸ் போனால் 7 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 7ஐயும் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதில் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங், இந்த 3 பேர்த்தோட இந்த 3 மெம்பர்ஸோட போர்ட்ஃபோலியோஸை மட்டும் ரீடிசைனேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னென்னு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெம்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லி ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. மெம்பர் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அண்ட் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. அவங்க டிசைனேஷனை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ஃபிலாட்டலி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அந்த 7 மெம்பர்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இப்போ சேஞ்சஸ் இருக்கிறதுனால எக்ஸாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓகேங்களா, நம்ம ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணுன்றதுக்காக தான் இதை முக்கியமாக நம்ம ஒரு வீடியோவை போட்டலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாற்றிட்டாங்க, டெக்னாலஜி அண்ட் எஸ்டேட்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க, சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஃபிலாட்லி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ரீடிசைனேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து இவங்களுக்குன்னு ஒரு சில டியூட்டிஸ் இருக்குங்க. இந்த டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில்லை. சும்மா அந்த இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கோம். ஓகேங்களா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெம்பர்ஸ் அந்த மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிற மெம்பர் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா, அவர் எதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவார்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்வச்தானா நமக்கு தெரியுங்க, இந்த க்ளீன் இண்டியா அந்த ப்ராஜெக்ட் அந்த இது சம்மந்தமானது, குவாலிட்டி அஷூரன்ஸு, இன்ஸ்பெக்ஷன்ஸ் விசிட்ஸு, ரிவ்யூஸ், ஐஆர்விஆர்னால் அதாங்க நமக்கு தெரிஞ்சது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு, விசிட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறது. ஆர்டிஐ மேட்டர்ஸ், ஆர்டிஐனா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, அது சம்மந்தமான டீலிங்ஸ்லாம். மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெம்பர் தான் பார்த்துக்கிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெம்பர் டெக்னாலஜி அண்ட் எஸ்டேட்ஸ் எதெல்லாம் பார்க்குறாருன்னா, டெக்னாலஜி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டு, எஸ்டேட்ஸு, என்ஜினியரிங், சிவில், எலக்ட்ரிக்கல் 2 என்ஜினியரிங் விங்குமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. யார்? டெக்னாலஜி அண்ட் எஸ்டேட்ஸ். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெம்பர் ஃபிலாட்லி அண்ட் இவங்களுக்கு இந்த நேமை ரீடிசைனேட் பண்ணது மட்டும் இல்லைங்க, இந்த ஒர்க்கையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ அதையும் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபிலாட்லி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் மெம்பர் என்னென்ன பார்த்துக்கிறாருன்னா, ஃபிலாட்லி மார்க்கெட்டிங்கு, மீடியா, சோஷியல் மீடியா, பப்ளிசிட்டி, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான பப்ளிசிட்டி, ஆனுவல் ரிப்போர்ட்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஆனுவல் ரிப்போர்ட்டுன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை ரெடி பண்ணுறதுக்கு புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதை எலக்ட்ரானிக் மெத்தடில் ரெடி பண்ணுறது, கலெக்ஷன் ஆஃப் போஸ்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கண்டக்ட் ஆஃப் எனுமரேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த எனுமரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மெம்பருக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க போஸ்டல் சர்வீஸ் போர்டில் இருக்கிற இந்த இப்போதைக்கு நடந்த சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதை தாண்டி நம்ம எக்ஸாமுக்கான வீடியோஸ் நம்ம எடுக்கும்போது எக்ஸாம் ரிலேட்டடாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் பின்னாடி நடந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, வேறு ஏதாவது குவரிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் தாங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு. நம்மளோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்க தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் ஆகிக்கிங்க. தேங்க்யூ.